ஒன்று பார்க்கலாம். இது நல்லா இருக்குது, கொஞ்சம் பாருங்கள். அதான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, எப்படின்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் ஒரு டெமோ ஒன்று சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள். இதெல்லாம் நான் கொடுத்த பேட்டர்ன் தான் இது. இது எப்படின்னு மட்டும் பாருங்கள். இங்கே வந்து பிசி பாருங்கள் 71ன்னு இருக்கும். பிசி 71, அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 70. அதை ஏபியில் வந்து 70ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அங்கே பிசி பார்த்தீங்கன்னா 02ன்னு இருக்கும். அதுலேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 01. கரெக்டாக ஒரு 5 நாள் கேப்பு, 5 நாள் கேப்பில் கரெக்டாகவே முடிச்சிருப்பான். இப்போ அதே பேட்டர்ன் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 54. அந்த 54ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 53. அதை கரெக்டாக ஒரு 8 நாள் கேப் விட்டு ஏபியில் வந்து 53 அடிச்சிருப்பான். இங்கே 53 அடிக்கும்போது அங்கே பிசி பார்த்தீங்கன்னா 36ன்னு இருக்கும். அந்த 36ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 35. அது கரெக்டாக ஏபியில் வந்து 35. கரெக்டாக ஒரு 8 நாள் கேப்பு. இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து மிஸ் ஆகுது, கரெக்டாக அடிச்சிருவான். இப்போ அதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அடுத்த மாதம் ஒன்று அடிச்சிருந்தேன்னா பிசி வந்து 79. அந்த 79ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாக்கா 80. ஏபி வந்து 80ன்னு அடிச்சிருப்பான். இப்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பிசி வந்து 02ன்னு இருக்கும். அப்போ 02ல் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணாக்கா 03. அப்போ நம்ம ஏபி பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் கேப் விட்டு ஏபி வந்து 03. அன்றைக்கி நம்ம ஓப்பனில் வந்து ஏபி 03 தான் கொடுத்தேன். அன்றைக்கி 035 சொல்லி 3 நம்பர் கொடுத்தேன். அன்றைக்கி வந்து ஏபி வந்து எல்லோரும் வின்னிங். அன்றைக்கி சேனலில் ஓப்பனில் கொடுத்த கெஸ்ஸிங் தான் அது வீடியோ. அன்றைக்கி வந்து இதே சேம் பேட்டர்ன் வந்து கரெக்டாக மிஸ் ஆகலை, கரெக்டாகவே அடிச்சிருந்தான். ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் வந்து நான் இப்போ ஜாயினில் வந்து 071 சொல்லி ஒரு வின்னிங் கொடுத்தேன், ஃபுல் வின்னிங்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அட்வான்ஸாக திங்க் பண்ணி தான் கொடுத்தேன். கொஞ்சம் யோசிச்சு என்னென்னா இப்போ எப்படி டீப்பாக பாருங்கள். பிசி வந்து 79, அதுக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 80ன்னு அடித்தான். ஓகேவா? பிசி 79க்கு 80ன்னு அடித்தான். இப்போ இங்கே 80 அடிக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா 58. அவன் என்ன பண்ணான்னா 58, அந்த 58ல் ஏ போர்டை வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணால் 0. அப்போ 08 தான் திருப்பி அடுத்த நாள் வந்து 80 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ நமக்கு அதே சேம் ரூட்டில் பார்த்தீங்கன்னா பிசி வந்து பார்த்தீங்கன்னா 74ன்னு இருக்கும். அப்போ பிசி 74 கரெக்டாக 7 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 75 சொல்லி வரணும். அப்போ ஏபி வந்து 7 நாள் விட்டு ஏபி 75 வரணும்னா இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போ 07 வந்தால் மட்டும்தான் அடுத்த நாள் வந்து ஏபி வந்து 75 வரும்னு சொல்லி கெஸ் பண்ணி தான் அன்றைக்கி வந்து 071 சொல்லி ஒரு ஃபுல் நம்பர் கொடுத்தா. கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சு தான். ஓகேவா? எப்படின்னா கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். டைப் பண்ணிக்கலாம் எப்படின்னு. இங்கே 79க்கு இங்கே 80 அடிக்கும்போது இங்கே ஏபி வந்து 58 அடிச்சுருந்தா அது எப்படின்னு பாருங்கள், அப்போ தான் புரியும். 79க்கு ஒரு 80 அடிக்கும்போது ஏபி வந்து 80. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 58 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? 58ன்னு அடிச்சிருப்பான். இங்கே பி போர்டு 8 எடுத்து ஏ போர்டு 8. அப்போ இங்கே ஏ போர்டு 5க்கு வந்து பவர் வச்சு சொல்லி 80 சொல்லி அடிச்சிருப்பான். அப்போ அடுத்த கேஸி நம்ம என்னென்னா ஏபி வந்து 75 சொல்லி ஒரு நம்பர் எடுத்துட்டோம். நாளைக்கு வந்து ஏபி 75 வரும்போது நமக்கு இன்னொரு நாள் என்ன 07 எப்படி வந்து 07 வந்தால் மட்டும் தான் கரெக்டாக கேம் கம்ப்ளீட் ஆகும் சொல்லி தான் 07 கொடுத்தா அன்றைக்கி. எப்படின்னா 75 சொல்லி நமக்கு வருதுனாக்கா அப்போ 75க்கு முன்னாடி நான் என்ன அடிக்கணும் பார்த்தீங்கன்னா 07 மட்டும் தான் அடிக்கணும். என்னென்னா இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5. அந்த பி போர்டு 7 எடுத்து ஏ போர்டில் 7ன்னு அடிப்பான். ஏன்னா இங்கே 8, அது 8ன்னு சொல்லி இங்கே 8ன்னு அடிச்சுட்டு இந்த 5க்கு பவர் வந்து 0 சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இங்கே 0 வந்தால் மட்டும்தான் இங்கே 5 வரும். அப்போ இங்கே 7 வந்தால் இங்கே 7 வரும். அப்போ 75 வந்து 75 வரணும்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து 07 வரும் சொல்லி நம்ம முன்னாடியே வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணி தான் நம்ம வந்து 071 சொல்லி ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்தேன் அன்றைக்கி. இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி தான் என்னென்னா இப்போ திரும்ப ஒன்று எடுக்க போகிறோம். என்னென்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஏபி வந்து 47 வருது. என்ன ரீசன்னா இங்கே பிசி வந்து 46, ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 47. அப்போ நாளைக்கு எனக்கு வந்து 47 வருது ஏபியில். அப்போது நாளைக்கு 47 வருதுன்னா அப்போ இன்றைக்கி என்ன வரும் பார்ப்போம். நாளைக்கு வந்து ஏபியில் வந்து 47 சொல்லி எனக்கு நாளைக்கு வருது. அப்போ இன்றைக்கி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 வந்தால் மட்டும்தான் நாளைக்கு 47 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த பி போர்டு 4, அதை எடுத்து இங்கே ஏ போர்டு 4 வச்சா இங்கே 2, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 7 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த பேட்டர்ன் நம்ம பார்த்துக்கலாம் எப்படின்னு. இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். இப்போ என்னென்னா இந்த ஏபி 80 எப்படி எடுத்தோமோ அதே பேட்டர்ன் தான். இப்போ நமக்கு ஏபி வந்து இங்கே 80 அடிக்கும்போது அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா 58 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? இந்த பி போர்டு 8 எடுத்து இங்கே ஏ போர்டு 8ன்னு அடிச்சுட்டு இந்த ஏ போர்டு 5 வந்து எடுத்து பவரில் அடிச்சிருந்தான். இப்போ நாளைக்கு நமக்கு வந்து 47 சொல்லி வருது. அப்போ இன்றைக்கி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 24 வந்தால் மட்டும் கரெக்டாக கேம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். என்னென்னா இந்த பி போர்டு 4 எடுத்து இங்கே ஏ போர்டு 4 வச்சுட்டாக்கா இந்த ஏ போர்டு 2க்கு பவர் வந்து 7. அப்போது இன்றைக்கி 24 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 24 வந்துட்டால் நாளைக்கு 47 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே ப்ளே பண்ணலாம். அதனால் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து 24 ஏபி 24 ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? ஆனால் 24 இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள்.
ஓகே. ஏன்னா சி போர்டு பார்த்தீங்கன்னா எப்படி வேணா வரலாம். ஆனா ஏபி ட்ரை பண்ணுறவங்க எனக்கு ஏபி வந்து 24 ட்ரை பண்ணுங்கள். என்னோட வந்து ஸ்ட்ராங் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் நம்பர்னா அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு திரும்ப ஏன்னா ஏற்கனவே வந்து ஏசி வந்து 25 அடிச்சிட்டான். எனக்கு திரும்ப 25 அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஏசி பாருங்கள். இங்கே ஏசி வந்து 82, அடுத்த நாள் வந்து ஏசி வந்து 83 சொல்லி ப்ளஸ் பண்ணி அடிச்சிருந்தான். இப்போ நமக்கு வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 26 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 27 அடிக்கலாம். ஏசி வந்து 27 அடிக்கலாம். அப்படி மைனஸ் கம்மி பண்ணாக்கா நமக்கு வந்து 25ன்னு சொல்லி அடிக்கலாம். அப்போ வந்து 2 நம்பர் தான் இருக்குது ஏபியில் ட்ரை பண்ணுறதுக்கு. அதனால் ஏபி, பிசி ட்ரை பண்ணுங்கள். வரது வாய்ப்பு இருக்கும். என்னென்னா இன்றைக்கி என்னுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 24 வருது. உங்களுக்கு சி போர்டு எது வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய சி போர்டு 2 பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது. ஒன்று 245 சொல்லி வரலாம். அப்படிலாம் 247 வரலாம். இது ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. நான் ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஓகே ஜி, பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.